சென்னை பூந்தமல்லி சாலையில் சைன் போர்டு கழன்று விழுந்து வாகன ஓட்டிகள் பலியானதாக கடந்த 2 தினங்களாக இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களிலும் வாட்ஸ்ஆப்பிலும் வேகமாக பரப்பப்பட்டு வருகின்றது. உண்மையில் இந்த சம்பவம் 3 மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் தலைநகரான கராச்சியில் நடந்ததாக கூறப்படும் நிலையில் புயல் குறித்த அறிவிப்பு வெளியானதுமே இது போன்ற பழைய வீடியோவை புதிய வீடியோ போன்று தலைப்பிட்டு மக்களை அச்சுறுத்தும் வகையில் பரப்பி வருகின்றனர் பழையதை சுட்டு புதிதாக்கும் வல்லமை படைத்த அட்லியின் தம்பிகள். அதேபோல புதன்கிழமை பெரும்பாலான மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் சென்னை அசோக் நகர் காசி தியேட்டர் அருகே அடையாறு ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மாடி மூழ்கியதாக அடித்து விட்டனர் சில அட்லியன்ஸ். உண்மையில் இந்த வீடியோ 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையின் பெருவெள்ளத்தின் போது மெட்ரோ ரயிலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதனை காலத்திற்கு ஏற்ப மாற்றி தற்போது எடுக்கப்பட்டது போன்று வாட்ஸ்ஆப்பில் பரப்பி மக்களை பீதிக்குள்ளாக்கி இருக்கின்றது சமூக விரோத கும்பல் ஒன்று. மேலும் புதன்கிழமை மாலை நிலவரப்படி காசி தியேட்டர் அருகே அடையாற்றில் சொல்லும் அளவுக்கு கூட தண்ணீர் செல்லவில்லை என்பதுதான் உண்மை. மக்களை உஷார்படுத்துகிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தகவலையும் உறுதிப்படுத்தாமல் தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் தகவலை அனுப்பி வைக்கும் அப்பாவிகள் உள்ளவரை வதந்திகளை பரப்பும் அட்லியன்ஸ் அட்டகாசம் வாட்ஸ்ஆப்பில் தொடரவே செய்யும். அதே நேரத்தில் எந்த ஒரு தகவலையும் உறுதிப்படுத்திய பின்னர் அதனை வாட்ஸ்ஆப்பில் பகிர்வதன் மூலம் பேரிடர் காலங்களில் வீணான வதந்திகள் பரவுவதை தவிர்க்கலாம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.